இதை கேட்டால் நெஞ்சு வெடிச்சிடும். எம்ஜிஆர், சிவாஜி இருவரையும் ஒரே மேடையில் கதறி அளவைத்த அந்த ஒரு பாடல். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் இரு துருவங்களாக, இமயங்களாக வலம் வந்தவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். திரையிலும் சரி, நிஜ வாழ்விலும் சரி, இவர்களுக்குள் இருந்த ஆரோக்கியமான போட்டி நாடறிந்த ஒன்று. ஆனால் இவர்கள் இருவருமே தங்களது தனிப்பட்ட ஈகோ, பெருமை என அனைத்துமே மறந்து ஒரே மேடையில் கட்டிப்பிடித்து கொண்டு ஒட்டுமொத்த மக்கள் கூட்டத்திற்கு முன்னால் தேம்பி தேம்பி அழ ஒரு வரலாற்று சம்பவம் நடந்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், கவியரசு கண்ணதாசன் எழுதிய அந்த ஒரே ஒரு பாடலின் வரிகள்தான் தமிழ் சினிமாவின் மாபெரும் சிம்ம சொப்பனங்களையும் ஒட்டுமொத்தமாக உடைந்து அள வைத்தது. திரைக்கு பின்னால் நடந்த அந்த நெஞ்சை உலுக்கும் ரகசியத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அது 1970 காலங்களில் தமிழகத்தில் அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இருவருக்குமே இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. ரசிகர்கள் மத்தியிலும் பயங்கரமான மோதல்கள் நடந்து கொண்டிருந்தன. இப்படி இருக்க தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நலிவடைந்த கலைஞர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக ஒரு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த விழாவிற்கு எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இருவருமே சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுகின்றனர். மேடையில் இருவருமே அருகருகே அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு இன புரியாத மௌனம் நீடித்து கொண்டிருந்தது. அப்போது மேடையில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களின் இசைக்குழுவினர் பாடத் தொடங்குகிறார்கள். மேடைக்கு கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். திடீரென கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு உலக புகழ்பெற்ற தத்துவ பாடல் ஒலிக்கத் தொடங்குகிறது. அது பாசமலர் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய TM சௌந்தரராஜன் பாடிய மலர்களைப் போல் தங்கம் உறங்குகிறாள் என்ற வரலாற்று பாடல். பாடல் ஒலிக்க ஒலிக்க மேடையில் அமர்ந்திருந்த எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இருவரின் முக பாவனைகளையும் மாறத் தொடங்குகின்றன. பாடலின் நடுவே பாசத்தின் கண்கள், பணிவழியம்மா, பாசமுள்ள அண்ணன், உனைப்பிரியேன் அம்மா என்ற வரிகள் வந்தபோது சிவாஜி கணேசன் அவர்களால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. படத்தில் தங்கைக்காக அழுத சிவாஜி நிஜமாகவே மேடையில் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய விம்பி அழத் தொடங்கினார். அதே சமயம் பக்கத்தில் அமர்ந்திருந்த எம்ஜிஆர் அவர்களும் அந்த வரிகளை கேட்டு தன் சொந்த வாழ்க்கையில் சந்தித்திருந்த சோகங்களையும் தியாகங்களையும் நினைத்து அப்படியே உருகி போனார். எப்போதும் தன் முகத்தில் புன்னகையை மட்டும் காட்டும் எம்ஜிஆர் அன்று மேடையிலேயே கைக்குட்டையை எடுத்து தன் கண்களை துடைத்து கொண்டு கதறி அழுதார். சிவாஜி அழுவதை கண்டு எம்ஜிஆர் சட்டென்று எழுந்து சென்று சிவாஜி கணேசனை அப்படியே இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டார். தமிழ் சினிமாவின் இரு மாபெரும் சிகரங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்திற்கு முன்னால் கட்டிப்பிடித்து கொண்டு கண்ணீர் வடித்த அந்த நொடி ஒட்டுமொத்த அரங்கத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. அங்கிருந்த ரசிகர்கள், திரையுலகினர் என அனைவரும் எழுந்து நின்று கண்ணீரோடு கைத்தட்டினார்கள். அரசியல், சினிமா என எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களின் பாசத்திற்கு முன்னால் எல்லாமே ஒன்றுதான் என்பதை உணர்த்தி எம்ஜிஆர், சிவாஜி இருவரையுமே ஒரே மேடையில் அளவைத்த பெருமை கவியரசு கண்ணதாசனின் பேனாமுனைக்கு மட்டுமே உண்டு. இன்றும் அந்த பாடல் கேட்கும் ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் உலுக்குகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இருவரையுமே கலங்க வைத்த கண்ணதாசனின் இந்த அழியாத பாடலை பற்றிய சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தமிழ் சினிமா ரசிகர்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.